இப்போ நம்ம எல்லாருக்குங்க குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமயமாகுதல், அதை பற்றி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன ஆகுது? அதனால நம்ம இந்த ஆர்டிக் வட துருவத்திலையும் அலாஸ்காவிலையும் நிறைய பனி உருகி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குதுங்க. பனிக்கட்டி அப்படியே உருகி உருகி என்ன ஆகுது? நமக்கு நீர் மட்டம் ரொம்ப உயர்வடையுது. அதனால என்ன ஆகுது? நீர்ப்பரப்பு ஏற ஏற நமக்கு நிலப்பகுதி ரொம்ப குறுகிக்கிட்டே வருது. அதனால நிறைய இயற்கை சீற்றங்கள் நிறைய நமக்கு உருவாகுது. நமங்க இப்ப அலாஸ்காவில் உள்ள அந்த பனி மலை இருக்குல்ல, அது அப்படியே உருகி சும்மா பனிக்கட்டி டமால் டமால்னு கீழே விழுதுங்க. அது அப்படியே நேரடி காட்சிகளா வாங்க நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பல் இன் USA. இப்போ நம்ம நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாங்க, நாங்கள் கனடால இருந்து அலாஸ்கா போக போகிறோம். அது எப்படின்னாக்கா ஃபுல்லாக ஷிப் வழியாகவே நாங்கள் போக போகிறோம். அந்த ஷிப்பில் போகும்போதுங்க நிறைய இடங்க சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக என்னது பனி மலை தான். அந்த பனி மலைக போகும்போது அந்த மலைகளில் உள்ள அருவிகள் போகும்போது அந்த ஷிப்பில் போகும்போது பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வியூஸ் நமக்கு கிடைக்குதுங்க பார்க்கறதுக்கு. அது பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. அதை நாங்கள் நிறைய இடம் அப்படி ஷிப்பில் போய் ஒவ்வொரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஷிப்பை. நாங்கள் அங்கங்கே இறங்கி ஒவ்வொரு இடமா போய் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்தோம். அந்த ஒவ்வொரு இடங்களையும் தனித்தனியாக நாங்கள் வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் போடுறோம். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக அந்த பனி மலைங்களை ஃபுல்லாக போய் பார்க்கலாங்க. அது பனி எப்படி உருகுது, எப்படி ஃபுல்லாக மலை மாதிரி இருக்கிற பனி எப்படி உருகி ஓடியாரு, அதெல்லாமே நேராக பார்க்கும்போது ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வாங்க இப்போ அதை பார்க்கலாம். Precious seal! Oh my gosh! Mommy! Vinny, mommy seal है तुम्हें. Seal है. இங்க பாரு ஐஸ் பாரு, இங்க பக்கத்துல பாரு ஐஸ். இந்த ஐஸ் இருந்தா ஐயோ அழகா இருக்கு. இதோட என்ன வேணும்? நல்லா தெரியுது நேராவே. சன்கிளாஸ்ல அழகா இருக்குல்ல, அது மட்டும் தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது. மொத்தம் அழகா தெரியுது. டாடி சன்கிளாஸ்ல போட்டு அது ஏன் அப்படியே சன்கிளாஸ்ல அழகா தெரியுது. லைட் அவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நல்லா தெரியுது. மவுண்டன்ஸ்லாம் பாருங்க டாடி, ஐஸ்லாம். ஆமா நல்லா இருக்கு. ஒரு டைம் பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே போட்டுருங்க. நல்லா இருக்கு. கை எடுங்க. கை எடுங்க. இந்த ரிவர் வருது பாரு, தண்ணி வருது பாரு, ஃபால். அங்க மேல இருந்து உருகி வருது பாரு தண்ணி, தெரியுதா? அந்த மேல இருந்து உருகி வருது பாரு. ஆமா, மலை மேல இருந்து வருது பாரு. ஐயோ அப்பா, தெரியுதா? ஆமாங்க. அப்படியே இந்த 3 லைன் ஃபார்ம் ஆகுது. மேல ஒரு லைன்ல இருந்து மேல வந்து இங்க கீழ அந்த லாஸ்ட் மேல இருந்து தெரியுதா? வாட்டர் ஃபால் வந்து வளைஞ்சு 3 அங்க இருக்க. வாங்க அப்படியே நடந்து போலாம். அப்படியே இன்னொன்னு எங்க வருது? அந்த வருது. ராக் கிளைம்பிங். வாங்க மேல போலாம். சோனி எங்க இருக்காங்க? எப்படி மேல போணுமா? அப்பா குளிர் தெரியுதா? சோனக்கா actually அங்கதான் இருக்கா. இதுதான் மேல. மேல போய் பாரு. வாமதா, இங்க தண்ணி இருக்கு பாரு. அவதான் வாட்டர் ஃபால், இன்னொரு வாட்டர் ஃபால் வருது பாரு. ஆமா ஆமா ஆமா, தெரியுதா? அங்கிருந்து அவ்வளோ மலையில் தண்ணி தான் உரி. வாங்க வாங்க. இந்த ஷிப்பு வழியாங்க நம்ம அமெரிக்காவில் உள்ள அலாஸ்காவை பார்க்க போகும்போதுங்க அந்த கடல்ல பனிக்கட்டி உருகி அந்த பனி கட்டியா கிடக்குங்க. அந்த தண்ணியில கடல்ல பனி கட்டிங்களை ஃபுல்லா பார்க்கலாம். அதை ஷிப்ல போகும்போதே ஒரு தனி அழகுதாங்க. அது இதை வேற எந்த மாசத்துலயும் பார்க்க முடியாது. சம்மர் காலத்துல தாங்க இந்த ஷிப்பே போகும். மற்ற நேரம் பூராங்க பனிக்கட்டியால ஃபுல்லாவே அந்த கடல் பகுதி ஃபுல்லா உறைஞ்சு கிடக்குங்க. நம்மளால டிராவல் பண்ண முடியாது. இதை ஒன்லி அந்த சம்மர் டைம்ல மட்டும்தான் நம்ம போய் இதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இதனுடைய அழகே ஒரு தனி அழகுதாங்க. அது ஐஸ் தான், ஐஸ் மெல்ட் ஆகும். அது ஐஸ் மாற மாதிரி இருக்கு. சின்ன ஐஸ் சரி, அது மெல்ட் ஆகாம இருக்கு. ஐஸ் பார்க்குன்னு வாங்க. இதான் தண்ணி
கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா இது பூரா ஐஸாக தான் இருக்கும். யாருமே உள்ளுக்கு வர முடியாது. தண்ணியே ஐஸாக மாதிரி இருக்கும். அது மேலே நடந்து போவாங்க. அதில் தான் என்ன பண்ணும், இந்த சீல்லாம் உள்ளே போய் உட்காந்துருக்கும். சீலுக்கு வந்து இந்த தண்ணியே குளிரே பத்தாது. அதனால தான் ஐஸ் மேலே படுத்து கிடக்காது. இந்த சீல் இருக்கே, இந்த டெம்பரேச்சர் அதுக்கு தாங்காது. அதனால தான் ஐஸ் மேலே படுத்து கிடக்கு. ஐஸ் மேலே படுத்து கிடக்கா? அவன் காலைல பார்த்தோமே சீல். ஐஸ் தான் பிடிக்குமா அதுக்கு? ஐஸில் தான் இருக்கும். இந்த தண்ணி அதுக்கு ஒத்து வராது. அதனால ஐஸ் மேலே படுத்து கிடக்கும். அது போலார் பியரு, அப்புறம் பென்குயின் எல்லாமே ஐஸ் மேலே தான் உட்காந்துருக்குங்க. அந்த ஒரு கிடக்கு போட்டு மாதிரி ஐஸ். அதான் பார்த்தோம் நம்ம. இப்படி போயிட்டு இருக்கு. நம்ம பின்னாடி கப்பலுக்கு பின்னாடி. ஹலோ, என்னங்க நம்ம வந்துட்டோமா? பனிமலை பக்கம் வந்துட்டோம் பாருங்க ஷிப்ல. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த ஷிப்பு பனிமலைக்கிட்டு பக்கத்துல போக முடியாது. ஏன்னா ஃபுல்லா கீழே உறைஞ்சிருக்கு, ஐஸா உறைஞ்சிருக்கா அந்த தண்ணி பூரா கடல்ல. இப்ப இதுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த போட்டு வழியா கூட்டிட்டு போவாங்க. இந்த ஷிப்பு பக்கம் கொஞ்சம் தூரத்துல நிப்பாட்டிடுவாங்க. அதுல இருந்து நமக்கு இதுக்காக நம்ம அந்த பனிமலை பக்கத்துல கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஸ்பெஷல் போட்டு வரும் நமக்கு. அந்த போட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடியில பூராங்க அந்த உடைக்கிற பிளேடு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஃபுல்லா அட்டாச் பண்ணியிருக்காங்க அதுல. அதுதான் என்ன பண்ணும், போகும்போது அந்த பனியா இருக்குதுல, பனி கற்களா இருக்கு பாருங்க, அது கற்கள் மாதிரி, அதை விட ஸ்ட்ராங்கா இருக்கும் அது. அதை பூரா உடைச்சிட்டு போய் பக்கத்துல கொண்டு போய் நம்மள அந்த பனிமலை பக்கத்துல கொண்டு போய் காட்டுறாங்கங்க. ஆனா ஷிப்பெல்லாம் பக்கத்துல போக முடியாது. போச்சுன்னா நம்ம டைட்டானிக் லெவல் தான். உட்காந்துட்டு பாதி அங்க போய் முழிச்சுக்கிட்டு நிக்கிற நிலைமை ஆகி போயிரும் வம்பு. இதுக்காகவே தனி போட்ல நம்மளை கூட்டிட்டு போறாங்கங்க. அது போய் பார்க்கும் போதுங்க, அந்த பனி உருகி அப்படியே மலை மேல இருக்க அந்த மலை மாதிரி இருக்குங்க பனி கட்டிங்க. அப்படியே விளையர்னு அழகா அந்த வெண்மை கலர்ல, அப்படியே அந்த மேகம் பூரா அந்த வெண்மை கலர் போத்துன மாதிரி, வானத்துல ஃபுல்லா வெண்மையா இருக்கிற மாதிரி அந்த மலை பூரா அந்த பனியில வெண்போர்வை போத்துன மாதிரி இருக்குங்க. அது உடைஞ்சு கீழே அப்படியே உருகி வரும் பாருங்க. உண்மைக்கு நாங்க நேரா பார்த்தோங்க. அது எங்களால எவ்வளவு கேட்ச் பண்ண முடிஞ்சா தெரியல. அது அப்படியே விழுந்துச்சுங்க. அது அப்படியே பெரிய பெரிய மலை மாதிரி உருங்கி எங்க போட்டு பக்கமே வந்துச்சு. அதை பாருங்க, அது அழகா இருக்கு பாருங்க. அது வந்திருக்க அழகா பாருங்க. அதை இங்க பாரு, தட்டி விட்டுறாதீங்க. போனெல்லாம் பிடிச்சுக்குங்க நல்லா டைட்டா. அங்க இருக்கால, இது மிதக்குதா இல்ல? இங்க பாரு, சீட் அப்படியே மெல்ட் ஆயிருக்கு பாரு. மிதக்குதா? போதா? இப்ப மிதக்குது, இப்ப மிதக்குது. அங்க பாரு, அங்க இருக்க சீட் பாரு, எல்லாம் மிதக்குது. அங்க இருக்க இப்ப ஷிப்பு, சின்ன ஷிப்புனால அவன் என்னென்ன பண்றான், அந்த சீட்லாம் உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போறான். இங்க பாரு, கீழே குனிஞ்சு கண்ணாடியை வச்சு கோலுக்கு பாரு எப்படி இருக்கு பாரு. சீட்டு ஓடுற மாதிரி இருக்குங்க. ஓடலையா? ஏமா அது அப்படியே மிதக்குதுமா, அந்த இடத்துல மிதக்குது சீட் அப்படி. அந்த பாரு, எவ்வளவு பெரிய ராக்கு சவுண்டுக்கு அவன் உடச்சிட்டு பின்னாடி அவன் கத்தி மாதிரி இருக்கும். அதனால சின்ன போட்டு உடச்சிட்டு போறான் உள்ளுக்கு. இங்க பாரு எவ்வளவு இருக்கு பாரு. ஆமா, அந்த பாரு கிளேசர் பாருங்கதா. எதுக்க பாரு, மலையில பாரு, அந்த வெள்ள மலை தெரியுது இல்ல, அவன் நடுவுல இருக்காது. அதான் கிளேசர். அது பூரா தெரியுதா? சன்கிளாஸ் வேணுமா? இது பூரா இருக்கு. மம்மி இருக்கு. ஆமா, அதான் கிளேசர். அதான் தண்ணி. ஆமா, பக்கத்துல போறான் பாரு. கிளேசரா? எல்லா இடத்துலயும் தான் கிடக்கு. அழகா இருக்கு கலர். போட்டோ எடு. இட்ஸ் வீடியோ ஆன். எனக்கு வச்சு கொடுச்சா எப்படின்னு வச்சு தரேன். ஒரு நிமிஷம்.
இருப்பா அதுல என்ன தெரியுதுங்கிற இங்க பாரு ஐஸ் பாரு பூரா இங்க இருப்பாரு சோனு. தெரியுதுமா போதும் நான் நேரா பாத்துக்கிறேன் இனிமே தேங்க்ஸ்டா. இங்க பாரு இதான் ஐஸ் மவுண்டன். இதான் ஐஸ் மவுண்டன். இந்த உயரமா இருக்கு நல்லா. அதான் கிளேசர். இது டிஃபரண்ட் இதா. இது வந்து மவுண்டனு. இது தண்ணியிலே ஐஸ்லயே அப்படி வால் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி சுத்தி அவ்வளவு நேரத்துக்கு ஏன்னா வர்ற தண்ணி அப்படி நின்றுச்சு அப்படி. Massive chunks calving. I know it's really impossible to get a sense of scale out here, but that piece that fell was a lot larger than this boat. அங்க அலாஸ்கால அங்கே உள்ள பாருங்க, அங்க உள்ள அலாஸ்காவில் உள்ள ஐஸ் கட்டியே எங்க கையில இருக்கு. அவ்வளோ ஐஸ் கட்டி சுத்தி அவ்வளோ ஐஸ் தான் மெல்டாகி வருது. அப்படியே போய் அந்த பனி மலையே சரிஞ்சு உழுது. அப்படியே அதை பார்க்கும்போதே அவ்வளோ தடன்னு உழுது. பயமா இருக்கு எங்களுக்கு அதுல பக்கத்துல நிக்கவே. நம்ம மேலேயே பக்கத்துல உளுந்துருமோன்னு பயமா இருக்கு. அவ்வளோ பெரிய மலை மாதிரி இருக்கு, ஐஸ் ஃபார்ம் ஆகியிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க. இந்த பனிக்கட்டி உருகி சரிந்து விழற காட்சியை நீங்க எங்கூடயே பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு எங்க கூட இந்த வீடியோல கண்டு கழிச்சதற்கு ரொம்ப மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்க கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்க. எங்க வீடியோ மதுரை கப்பலின் USA சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொளியில் பார்ப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.